என்றால் வேலவன் ஸ்டோர்ஸ் தான். பண்டிகை என்றால் வேலவன் ஸ்டோர்ஸ் தான். விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. அரசியல் என்பது என்ன என்பதை விளக்குவதற்காக வந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவான மக்களுடைய கருத்து, அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அதில் நல்லவர்களுக்கு என்ன வேலை, படித்தவர்கள், இளைஞர்கள், பண்பானவர்கள், நேர்மையாளர்கள், நல்லவர்கள், இவர்களுக்கு அரசியல் என்ன வேலை, அது ஒரு சாக்கடை என்றுதான் சொல்வார்கள். உண்மையிலே அரசியல் என்பது சாக்கடையா என்றால், அரசியல் என்பது காமராஜரும் கக்கனும் முத்துராமலிங்க தேவரும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் இருந்த புனித நீர் ஓடிய ஆறு அரசியல். அந்த புனித நீர் ஓடிய அந்த ஆற்றிலே திராவிட பன்றிகள் படுத்து கிடப்பதால் அது சாக்கடையாக மாறிவிட்டது. அந்த சாக்கடையை பூக்கடையாக மாற்ற வந்த பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். தேசப்பிதா காந்தி அவர்கள் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார். நாட்டில் இருக்கிற அகிம்சா மூர்த்திகள் காந்தி நம்மைத்தான் அழைக்கிறார் என்று காந்தியோடு போய் சேர்ந்தார்கள். சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார். வீரமிக்க இளைஞர்கள் சுபாஷ் சந்திர போஸ் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று சுபாஷோடு போய் சேர்ந்தார்கள். காமராஜர் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார். நாட்டில் இருக்கிற நல்லவர்கள் காமராஜர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று காமராஜர் போய் சேர்ந்தார்கள். தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அரசியலுக்கு அழைத்தார். நாட்டில் இருக்கிற வீரமிக்க இளைஞர்கள் தேவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று தேவரோடு போய் சேர்ந்தார்கள். கலைஞர் கருணாநிதி அரசியலுக்கு அழைத்தார். நாட்டில் இருக்கிற அத்தனை அயோக்கிய பயிலும் தலைவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று கலைஞரோடு போய் சேர்ந்தார்கள். நாடு நாசமா போய் 50 வருஷமாச்சு. அந்த நாசமா போன நாட்டை திருத்த வந்த பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக 524 வாக்குறுதிகளை கொடுத்தது. மானமிக்க திமுக யாராவது ஒருத்தர் இந்த சுரண்டையில் இருந்தா, இதுக்கு சுரண்டைக்கு ஏன் சுரண்டை பேர் தெரியுமில்ல? கல்ல சுரண்டிட்டா, மண்ணை சுரண்டிட்டா, மலையை சுரண்டிட்டா, எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி எடுத்து போனால அது சுரண்டையா மாறிச்சு. சுரண்டி எடுத்துட்டு போயிடுவான். இங்க பக்கத்துல விளையாட்டு மைதானம் கட்டணும். விளையாட்டு மைதானம் கட்டணும் ஏவாவேலு மண்டையில கட்டு. எங்க ஊர் மலை தானே உனக்கு கிடைச்சதா? மலையை அறுத்து அந்த மரத்தை அறுத்து மான கொண்டு விளையாட்டு மைதானம். சுரண்டில வாழ்கிற மான தமிழர்கள் யாரா உதயநிதி ஸ்டாலின் போய் விளையாட்டு மைதானம் கட்டது? படிக்க பள்ளிக்கூடம் இல்ல, படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல, சரியான கழிவறை இல்ல, சாலை வசதி இல்ல, இதை கட்டித்தர மக்கள் என்ன மைத்துக்கடா நீ விளையாட்டு மைதானம்? யார் கேட்டது ஒன்ட்ட? அது ஒரு மலையை உடைச்சி விளையாட்டு மைதானம். கொடுத்த வாக்குறுதிகள் 524, ஒன்னு கூட காப்பாத்தல. சரி, தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் காப்பாத்தல, தென்காசி கொடுத்த வாக்குறுதியாவது காப்பாற்றப்பட்டுகிறதா என்றால், தென்காசிக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி, ஆக திமுக ஆட்சிக்கு வந்தபடா தலைவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துச்சுடா, திராவிட மாடல் ஆட்சி வந்துச்சுடா. நாங்கள் தென்காசிக்கு அங்கே கடையில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்குறீங்களா? கடையோ நீர்ப்பாசன வசதிகளை பெருக்குவதற்கு கடலாநதி ராமாநதி இணைக்கப்படும், இணைச்சிகளா? தென்காசியில் வேளாண்மை அடிப்படையாக கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும், அமைச்சிகளா? தென்காசி மாவட்டம் 1000 பேர்ல வேளாண்மை கல்லூரி தொடங்குனீங்களா? தென்காசியில மருத்துவ கல்லூரி தொடங்குனீங்களா? தென்காசியில குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும், அமைச்சிகளா? தென்காசியில கொப்பரை தேங்காய்களை காய வைப்பதற்கு அந்த வகையில உயர் சாதன வசதி செய்து தரப்படும், செஞ்சீங்களா? தென்காசியில தேங்காய் அடிப்படையில் தொழிற்சாலை அமைக்கப்படும், அமைச்சிகளா? சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணிக்காலடைய நினைவை போற்றும் வகையில் விஸ்வநாத பெரியில் சிலை அமைக்கப்படும், அமைச்சிகளா? ரெட்டைக்குளம் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னீங்களே, நிறைவேற்றினீர்களா? தென்காசியில் யானைப்பாலம் அருகே சிற்றாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும் என்று சொன்னீர்களே, கட்டினீர்களா? கடைநுள்ளே கால்நடை மருத்துவமனை தொடங்கப்படும் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? தென்காசியில் அரசு சட்ட கல்லூரி அமைக்கப்படும் என்று சொன்னீங்களே, செஞ்சீங்களா? தென்காசி சங்கரங்கோயில் கடையில் உள்ள அரசு மருத்துவமனைகள் நவீன வசதிகளோடு செய்து தரப்படும் என்று சொன்னீங்களே, செய்தீர்களா?
கடையனூர் வட்டம் சொக்கம்பட்டி கிராமத்தில் புன்னையாபுரம் கால்வாயில் மேம்பாலம் அமைக்கப்படும் என்று சொன்னீங்களே, செஞ்சீங்களா? தென்காசியில் பீடி தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி தருவதற்கு இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்படும் என்று சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நான் தலைவர் மக சொன்னதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்லுவேன், நான் புடுங்குவதைத்தான் புடுங்குவேன், புடுங்காத புடுங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே. நீங்க தென்காசி சோதனைக்கு சொன்னதை எதை புடுங்குனீங்க? எதை புடுங்குனீங்க? சிவகிரி செண்பகவல்லி அணை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சொன்னீங்களே, செஞ்சீங்களா? குண்டாறு அணையின் உயரத்தை கூட்டி அதிக அளவில் நீர்த்தேக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னீங்களே, செஞ்சீங்களா? கூட்டித்தான் நீங்க நிறைய கொடுப்பீங்களே, ஏன் அணையை நீங்க கூட்டி கொடுக்கல என்று நான் கேட்கல, ட்விட்டர்ல 4 பேர் கேட்கிறான். கடையம், பாப்பாக்குடி, கீழப்பாவூர் 163 கிராமங்கள் கூட்டு குடிநீர் வசதி திட்டம் செய்திடும் என்று சொன்னீங்களே, அதையாவது கூட்டி கொடுத்தீங்களா? செய்யலையே. ஆலங்குளத்தில் நெல் கொள்முதல் மையம் அமைக்கப்படும் என்று சொன்னீங்களே, செஞ்சீங்களா? ஆலங்குளத்தில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று சொன்னீங்களே, செஞ்சீங்களா? என்னத்தையும் செய்யாம எப்படா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கருப்பு சோப்பு போட்டுக்கிட்டு மக்கள் கூட நீ நடமாடுற? எதையுமே செய்யாம சட்டமன்ற உறுப்பினரும் துரண்ட, திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் சுரண்ட. உனக்கு நாங்க ஏற்கனவே ஓட்டு போட்டு காங்கிரஸ் கூட்டணியில் ஜெயிக்க வச்சதுக்கு நீ சொன்ன வாக்குறுதியில எதையுமே நிறைவேற்ற மாட்ட. ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல்லு 32 பல்லும் தெரியாது, உள்ள இருக்கிற அந்த சின்ன குட்டி நாக்கும் தெரியும். குட்டி நாக்கு, ஈரல், குடலு, லிவர் எல்லாம் தெரியும். பல்லு காட்டி வந்துருவான். ஓட்டு போடுங்க. எதுக்குடா ஓட்டு போடணும்? உனக்கு எதுக்கு ஓட்டணும்? எதற்கு ஓட்டு போடணும், எது அரசியல் என்று பாடம் எடுக்கத்தான் அண்ணன் சீமான் இங்கே வந்திருக்கிறார். இதுவரை இந்த சுரண்டையில நான் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் சவால் விடுறேன். இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இதே போல ஒத்த ரூபா காசு கொடுக்காம, ஒரு குவார்ட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம சுரண்டையில நீ இப்படி ஒரு கூட்டத்தை போடு. உங்க கொச்சை நாங்க சேர்றோம். முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல்ல பணம் கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால், அதுவும் ஒரு கூட்டத்திற்கு படித்த இளைஞர்கள் வர வைக்க முடியும் என்றால், அது எங்க அண்ணன் சீமானால் மட்டும்தான முடியும். சொல்லு. இதுவரைக்கும் சுரண்டையில தென்காசியில தேவராக திரண்டிருப்பாங்க, நாடாராக திரண்டிருப்பாங்க, தேவேந்திராக திரண்டிருப்பாங்க, பறையராக திரண்டிருப்பாங்க, சேனை தலைவராக திரண்டிருப்பாங்க, உடையாராக திரண்டிருப்பாங்க. முதலாக செந்தவரன் சீமானுக்காக தமிழராக தென்காசி பிள்ளைகள் திரண்டிருக்கிறார். இது புரட்சி. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சியுடைய முதல் பாராளுமன்ற உறுப்பினர், நாம் தமிழர் கட்சியுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அது தென்காசி தொகுதியில் இருந்தால் செல்லும். இது சத்தியம். அப்படி நம்ம உழைக்கணும். அண்ணன் சீமானுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய முதல் பாராளுமன்ற உறுப்பினர் தென்காசியிலிருந்து ஒவ்வொரு ஊர்லயும் மாற்றுக்கு தொடங்கிருச்சு. நம்ம அடிச்ச அடியில திமுகவே மாவட்ட செயலாளர் மாத்திரான்னா நம்முடைய சக்தி என்னங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நாம பழைய 2011 இருந்த நாம் தமிழர் கட்சி கிடையாது, 2016 இருந்த நாம் தமிழர் கட்சி கிடையாது. இப்போ நமக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி. போட்டி 2 பேருக்கு தான். ஆனா போட்டி போடுற தலைமை கூட திமுக இல்ல. தமிழ்நாட்டு அரசியல், அறிவியல், வேளாண்மை, விஞ்ஞானம், அரசியல், உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல் பேசக்கூடிய ஒரே தலைவன் உண்டென்றால் அது நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ற பெருமையோடு இந்த அரசியலை நேசித்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக உழைக்க ஆயத்தமாகும். சுரண்டை தொகுதியை வாழ்கிற மாணவ தமிழர்கள் இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாரை நிப்பாட்டினாலும் அவன் சீமான் தான். எல்லாரும் சொல்லுவாங்க, சீமானுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் ஒரு சீமான் கிடையாது. ஏய், கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாதுடா. ஜெயலலிதாக்கு பிறகு ஒரு ஜெயலலிதா கிடையாது. எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு எம்ஜிஆர் கிடையாது. எடப்பாடிக்கு பிறகு ஒரு எடப்பாடி கிடையாது. ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு ஸ்டாலின் கிடையாது. ஸ்டாலினே கிடையாது, அது ஒரு விஷயம். உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. ஆனால் சீமான் இருக்கும் போதே லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். இங்கே ஒவ்வொருத்தரும் சீமான். ஒரு சீமான் மட்டுமல்ல, இங்கே ஒரு புலித்தேவன் தேவைப்படுகிறார், ஒரு மருதுவாண்டி தேவைப்படுகிறார், ஒரு வேல்நாச்சியார் தேவைப்படுகிறார், ஒரு அழகுமுத்துக்கோள் தேவைப்படுகிறார், ஒரு வெண்ணி காலாடி, ஒரு பகத்சிங், ஒரு முத்துராமலிங்க தேவர், ஒரு காமராஜர், ஒரு கக்கன், ஒரு ஜீவானந்தம், ஒரு சிங்காரவேலர் எல்லோரும் தேவைப்படுகிறார். நாம் எல்லோரும் பகத்சிங் போல, பிரபாகரன் போல, அண்ணன் சீமான் போல நெருப்பாக மாற வேண்டும். மாறினால் மட்டும்தான் இந்த திராவிட பூதங்களையும் தேசிய பூதங்களையும் வீழ்த்த முடியும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் யார், தமிழன் யார் என்ற திமிரோடு இந்த தேர்தல் களத்தை அணுகுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.